தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. வருகை பதிவு குறைவாக உள்ள மாணவரை தேர்வெழுத அனுமதிப்பது முறையான வருகை பதிவு கொண்ட மாணவர்களே கேலிக்கு உள்ளாக்குவதாக தேர்வெழுத அனுமதி மறுக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. முந்தைய உத்தரவுகளை மேற்கோள் காட்டி தேர்வெழுத அனுமதிக்க கோரி நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கல்வி சார்ந்த விவகாரங்களில் தலையிட முடியாது என பலமுறை நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, வருகை பதிவு குறைவாக இருக்கக்கூடிய மாணவரை தேர்வெழுத அனுமதிப்பது முறையாக வருகை பதிவு வைத்திருக்கக்கூடிய மாணவர்களை கேலிக்குள்ளாக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறது. SRM கல்லூரியில் BCom 2ஆம் ஆண்டு படித்து வரக்கூடிய மாணவர் ஸ்ரீரிஷ் என்பவருக்கு வருகை பதிவு குறைவாக இருந்ததால் செமஸ்டர் தேர்வு எழுதவும் 2024-25 கல்வியாண்டுக்கான வகுப்பை தொடரவும் அவரை அனுமதிக்கவில்லை. இதற்கு எதிராக ஸ்ரீரிஷ் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி அந்த மனுவை ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து அவர் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல ஒரு மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது மாணவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முந்தைய உத்தரவுகளை மேற்கோள் காட்டி தேர்வு எழுத அனுமதிக்கும்படி கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் கல்வி சார்ந்த விவகாரங்களில் தலையிட முடியாது என பல முறை நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட அளவு வருகை பதிவு இல்லாத மாணவர்கள் தேர்வு எழுத முடியாது என பல்கலைக்கழக மானியக்குழு கூறும் நிலையில் வருகை பதிவு குறைவாக இருக்கக்கூடிய மாணவரை தேர்வு எழுத அனுமதிப்பது முறையாக வருகை பதிவை வைத்திருக்கக்கூடிய மாணவர்களை கேலிக்குள்ளாக்கும் என்றும் அந்த உத்தரவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உரிய கட்டணத்தை செலுத்தி மீண்டும் படிப்பை தொடர மாணவர் விரும்பினால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பல்கலைக்கழகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ரபினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.